இன்றைக்கி நம்ம மேத்ஸ் கிளாஸில் தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சால்வ் 8x பவர் 3/2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63 அப்படின்னு கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக கொஷினை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 8x பவர் 3/2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63. ஸோ எக்ஸ் பவர் 3/2n அந்த மாதிரி பவரில் வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா let y is equal to x பவர் 3/2n அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 3/2n வர இடத்துலலாம் நம்ம yன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 8 இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் 3/2nக்கு பதிலாக yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் 8 இன்ட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் 3/2n மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் y பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 63 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 8y மைனஸ் 8 இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 1 வந்து டிவைட் கொஞ்சம் என்னாகும் ஒய் பவர் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ ஒய் பவர் ப்ளஸ் 1 வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 8/y which is equal to 63. இதில் வந்து ஒய் எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ ஒய் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 8y ஸ்கொயர் மைனஸ் 8 which is equal to 63. இந்த டிவைட் ஒய்யை வந்து இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ மல்டிப்ளை ஒய் ஆகிடும். அப்போ 8y ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 63y. ஸோ ப்ளஸ் 63y வந்து இந்த சைட் கொண்டு வந்து என்ன ஆகும்? மைனஸ் 63y ஆகிடும். அப்போ 8y ஸ்கொயர் மைனஸ் 63y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து 8ன்னு இருக்குது. ஸோ அப்போ 8 மல்டிப்ளை என்ன பண்ணால் என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? மைனஸ் 63 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த நம்பர் கிடைக்கும்னா 164 is 64. ஸோ மைனஸ் கொடுத்தீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 64 மைனஸ் 64, 1ஐயும் மைனஸ் 64ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 63 கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேக்டர். நம்மளுக்கு வந்து ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 8ன்னு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நம்ம 8yஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 8y டிவைடட் பை 8y. 1 8 is 8, 8 8s are 64. ஸோ 1/8y கமா மைனஸ் 8/y அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ஃபேக்டராக எழுதலாம்னா 8y + 1 இன்ட்டு y - 8 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 8y + 1 இன்ட்டு y - 8 ஈக்குவல் டு 0. ஸோ ஒவ்வொன்றையும் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். 8y + 1 ஈக்குவல் டு 0, y - 8 ஈக்குவல் டு 0. இப்போ 8y ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 1 ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு -1 மல்டிப்ளை 8 இந்த சைடு வரும்போது டிவைட் 8 ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு -1/8. இப்போ y - 8 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு -8 அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? +8ன்னு ஆகிடும். ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டு +8 கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் இருந்ததுனால நம்ம ஒய்யை வந்து எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி எடுத்திருந்தோம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பவர் 3/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். புட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 3/yக்கு பதிலாக எக்ஸ் பவர் 3/2n. ஸோ எக்ஸ் பவர் 3/2n which is equal to -1/8 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2n இந்த ஹோல் பவர் 3ன்னு எழுதலாமா? பிகாஸ் 1 3 is 3. ஸோ அதனால் வந்து இது இப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி எப்படி எழுதலாம்னா -1/2 the whole cube எழுதலாம். பிகாஸ் 2 cube is 8, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இங்கே வந்து க்யூப் டேமும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 1/2n ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் 2n எடுக்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து பவர் 2n எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1/2n which is equal to -1/2. So taking power 2n on both sides. ரெண்டு பக்கமே நம்ம 2n எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 1/2n the whole power 2n equal to -1/2 the whole power 2n. இப்போ இந்த 2n வந்து கட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1/2 the whole square the whole power என்னன்னு எழுதலாம். இந்த 2n வந்து நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். 2 தனியாக பவர் என்ன தனியாக அப்படி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பண்ணோன்னா -1² is 1 டிவைடட் பை
அதாவது -1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் the whole power n. ஸோ அப்போ x equal to -1 ஸ்கொயர்னா 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ 1/4 the whole power n கிடைக்கும். அப்போ x equal to 1/4 power n அப்படின்னு ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்து நம்ம இன்னொரு வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், y is equal to 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் put y equal to x power 3/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x power 3/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் x power 3/2n இந்த ஒய்க்கு பதிலாக x power 3/2n போடுறோம் which is equal to 8. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா x power 1/2n the whole cube which is equal to 2 cube எழுதிக்கலாம். ஸோ இந்த கியூப் வந்து என்ன செஞ்சிடும், கட் ஆகிடும். திரும்ப இதுக்கும் அதே மாதிரி டேக்கிங் பவர் 2n ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் பவர் 2n ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் 2n எடுத்தோன்னா x power 1/2n the whole power 2n equal to 2 power 2n. இங்கே 2n வந்து கட் ஆகிடும். ஸோ அப்போ x equal to 2 power 2 the whole power n எழுதிக்கலாமா. ஸோ அப்போ x equal to 2 power 2 is 4. ஸோ அப்போ 4 power n. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 4 power n. நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, x equal to 1/4 power n and x equal to 1/4 power n அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8x power 3/2n minus 8x power minus 3/2n which is equal to 63 கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்து எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடச்சிச்சின்னா அது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா புட் x equal to 1/4 power n அப்படின்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8 into xக்கு பதிலாக 1/4 power n the whole power 3/2n minus 8 into xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 1/4 power n the whole power minus 3/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 63 கிடச்சிச்சுன்னா x equal to 1/4 power n தான் சொல்யூஷன். ஸோ செக் பண்ணுவோம் 8 into 1 இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 power n இருக்குது. இந்த 4 வந்து எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, பிகாஸ் 2 2s are 4. ஸோ 2 ஸ்கொயர் the whole power n the whole power 3/2n minus 8 into 1/4 power n வந்து எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் the whole power n the whole power minus 3/2n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 8 into 1/2 power 2n எழுதலாமா, the whole power 3/2n minus 8 into 1/2 power 2n the whole power minus 3/2n அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா இங்கே 2 power 2n இருக்குது. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 the whole power 2n எழுதிக்கலாம் the whole power 3/2n minus 8 into இதை எப்படி எழுதலாம்னா 1/2 the whole power 2n the whole power minus 3/2n அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2n இந்த 2n கட் ஆகிடும், இந்த 2n இந்த 2n கட் ஆகிடும். அப்போ 8 into 1/2 the whole power 3 minus 8 into 1/2 the whole power minus 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 into 1 cube அந்த கியூபை வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே கொண்டு வந்துடலாம். 1 cube divided by 2 cube minus 8 into 1 power minus 3 divided by 2 power minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 8 into 1 cube is 1, 2 cube na 8 கிடைக்கும். minus 8 into 1 cube 1 power minus 3 is 1, 2 power minus 3 அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 1/2 power 3 எழுதிக்கலாம். 2 power minus 3 வந்து 1/2 power 3 எழுதிக்கலாம். இங்கே 8 கட் ஆகிடும். and then 1 into minus 8 into 1 into 1/8 எழுதலாம். இந்த 8 வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்போ 1 minus 8 into 8, ஸோ 1 minus 64 கிடைக்கும் which is equal to minus 63. நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கணும் ப்ளஸ் 63ன்னு கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் 63. அப்போ இது வந்து என்ன கிடைக்கும்னா நாட் பாசிபிள். இந்த வேல்யூ வந்து நாட் பாசிபிள். therefore x equal to 1/4 power n is not a solution. இது வந்து is not a solution. நம்மளுக்கு அதை வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணிடணும். x equal to 1/4 power n is not a solution, is not possible, is not possible. சரி, இது வந்து is not possible கிடச்சிச்சு. இப்போ வந்து x equal to 4 power n வந்து நம்ம
திரும்ப கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணி இது சொல்யூஷனா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கிவன் நம்மளுக்கு வந்து கொஷினில் என்ன கொடுத்தாங்க, 8x⁴/2n மைனஸ் 8x⁻³ இருந்துச்சு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4n சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 8 × 4n³ மைனஸ் 8 × 4n³ அதே மாதிரி இதை 2² எழுதலாம் 4. ஸோ அப்போ 8 × 2² மைனஸ் 8 இந்த 4 வந்து எப்படி எழுதலாம், 2² அப்படின்னு எழுதலாம். அப்போ 8 × 2 என்னென்னா என்ன கிடைக்கும், 2n இந்த ⁴/3/2n மைனஸ் 8 × 2n இந்த ⁴/3/2n 2n கட் ஆகிடும். அப்போ 8 × 2³ எவ்வளோ வரும், 8 கிடைக்கும். மைனஸ் 8 × 2⁻³ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 8 × 8 எவ்வளவு, 64 மைனஸ் 8 × 2⁻³ வந்து 1/2³ எழுதலாம். ஸோ அப்போ 64 மைனஸ் 8 × 1/2³ இஸ் 8. ஸோ 8 கட் ஆகிடும். 64 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 63. RHS கிடச்சிருச்சா, which is equal to RHS. Therefore x equal to 4n is a solution. That's all.